Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து இந்தியா வந்திருக்கிறது எண்ணெய் கப்பல். இந்திய எல்லையான மும்பை துறைமுகத்திற்கு வந்திருக்கிறது எண்ணெய் கப்பல். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம், மேலும் தகவல்களை சொல்லுங்க. இந்தியாவிற்கு கச்சா எண்ணெயை ஏற்றி வந்த கப்பல் ஒன்று ஹார்மஸ் ஜலசந்தியை கடந்து வெற்றிகரமாக மும்பை துறைமுகத்தை வந்து அடைந்திருக்கிறது. இந்த கச்சா எண்ணெய் என்பது சுமார் 1,35,335 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயை ஏற்றி வந்திருக்கிறது. இந்த கப்பல் இந்தியாவிற்கு சொந்தமான கப்பல் அல்ல, லைபீரிய நாட்டு கப்பல். ஆனால் இதில் ஏற்றி வந்த கச்சா எண்ணெய் என்பது இந்தியாவிற்கு தேவையான கச்சா எண்ணெய் ஏற்றி வந்திருக்கிறது. எங்கிருந்து ஏற்றி வந்தது என்றால், சவுதி அரேபியாவின் ராஸ் தனூரா துறைமுகத்திலிருந்து இந்தியாவிற்கு தேவையான கச்சா எண்ணெயை ஏற்றிக்கொண்டு வெற்றிகரமாக மும்பை துறைமுகத்தை வந்து அடைந்திருக்கின்றது. கடந்த சில நாட்களாகவே ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருந்ததால் இந்த கச்சா எண்ணெய் நகர முடியாமல் அங்கேயே தவித்து வந்தது. குறிப்பாக மார்ச் 8ஆம் தேதியிலிருந்து ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியிலேயே இந்த கப்பல் சிக்கி தவித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது இந்தியாவிற்கு தேவையான இந்த கச்சா எண்ணெயை ஏற்றி வந்த கப்பல் லைபீரிய நாட்டு கப்பலானது மும்பை துறைமுகத்தை வந்தடைந்திருக்கிறது. இந்த கப்பலினுடைய பெயர் ஷின்லாங் என்று அழைக்கப்படுகின்றது. இதன் மூலம் இந்தியாவில் தற்போது கச்சா எண்ணெய்க்கு தட்டுப்பாடு ஏற்படுமோ என்ற ஒரு அச்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் அதன் பாதுகாப்பை உறுதி செய்வதில் இது முக்கியமான நடவடிக்கையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர் நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து இந்தியா அடைந்திருக்கக்கூடிய முதல் கச்சா எண்ணெய் கப்பல் இது என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.